அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று டிசம்பர் மாதத்தின் 16ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது மார்கழி மாதத்தின் முதல் தேதியே இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கிறது எப்போதுமே விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம். அந்த நாளில் நம்ம சில மங்கள பொருட்கள் வாங்கிறது, கோவிலுக்கு போகிறது, தான தர்மங்கள் செய்கிறது, பண வரவுக்குண்டான பரிகாரங்கள் செய்கிறது, இதெல்லாமே நமக்கு அளப்பரிய பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மார்கழி மாதம் அப்படிங்கிறது மகத்துவம் மிகுந்த மாதம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இது பெருமாளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம்னு சொல்லலாம். மேலும் சாதாரணமாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற பிரம்ம முகூர்த்த நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை 4 மணிலேருந்து 6 அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த காலம், அதாவது இந்த மாதத்தை அப்படி சொல்லலாம். அப்போது நம்ம என்ன கேட்டோம்னாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாலும் நமக்கு உடனே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் குறித்து நான் தனித்தனி வீடியோக்கெல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா, தினமுமே நிலைவாசலில் ஒரு முடிச்சு வச்சு நீங்கள் ஏற்றி வைங்க. இதன் மூலமாக பணவரவில் இருக்கிற தடைகள் நீங்கி நல்ல ஒரு தாராளமான பணவரவு ஏற்படும்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது, நீங்கள் எப்படியுமே மார்கழி மாதங்கும்போது தினந்தோறுமோ அல்லது வாரத்தில் ஒரு 2-3 நாளோ வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க இல்லையா? அப்படி போடும்போது ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை தெளித்து கோலம் போட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட பொருளால் 2 கோடு போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இன்னொன்று பார்த்திங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை. அது எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரி விளக்கேற்றினா நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எந்த நாள்லேருந்து வேணாலும் தொடங்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் தொடங்குறதே ரொம்ப நல்லது தான். அதனால் எந்த நாளில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்கழி மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனால மாதம் முழுக்க நமக்கு பணவரவு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று துளசி இலை பரிகாரம். இந்த துளசி இலை நம்மளுக்கு இரவுக்குள்ளே கிடச்சிச்சின்னா அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்க, நமக்கு பணம் பெருகுன்னு சொல்லியிருப்பேன். துளசி இலை கிடைக்காதவங்களுக்காக இன்னொரு பதிவு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியாமல் பர்சனுடைய உள்புறத்தில் ஒன்று எழுதி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ 2னுடைய லிங்க்குமே நான் கொடுக்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் இப்போ நான் மொத்தம் உங்களுக்கு 5 வீடியோ சொல்லியிருக்கிறேன் இல்லையா? 5மே வராது, ஏதாவது 4 தான் வரும். நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணுங்கும் போது நம்ம சேனலில் கிளிக் பண்ணி வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போட்டிங்கன்னா எல்லாமே ரீசெண்டாக போட்டது எல்லாமே வரும். அதில் பார்த்துக்கொண்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இதுவும் பார்த்திங்கன்னா பணவரவுக்கு உண்டான பரிகாரம் தான். நல்ல ஒரு தாராளமான பணவரவு உண்டாவதற்கான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம். இதையும் ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம், வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். இதை நம்ம செய்கிறதுக்கு உகந்த நேரம்னு பார்க்கும்போது இன்று மதியம் நமக்கு இந்த ராகு காலம் அப்படிங்கிறது 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பொருள் தான் நமக்கு தேவைப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு தான் ஒரு 2-3 நாளாக தொடர்ந்து பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதுவும் இந்த மார்கழி மாதத்துக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூர பரிகாரம் செய்கிறது கைமேல் பலன் தரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான பணவரவை ஈர்த்து தரும், நேர்மறை ஆற்றல்கள் அதிகப்படுத்தி தரும். அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு சிறு துண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபான்னு ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து உடனேயும் அந்த ரூபாய் நோட்டை நல்லா விரித்து அதில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போகிற மாதிரி நல்லா உங்கள் விரலால் நீவி விட்டுருங்க. அதன் பிறகு அதனுடைய அந்த வேல்யூ 10, 20ன்னு போட்டுக்கும் இல்லையா, அந்த வேல்யூ, சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் முன்ன பின்ன திருப்பி படிங்க. ரூபாய் நோட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது உங்களை கவனிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு நிமிஷம் அப்படியே அதை நீங்கள் பாருங்கள். அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டில் அந்த வெள்ளையான பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக தாராளமான பணவரவு ஏற்படுறது உறுதி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்து அந்த வெண்மையான பகுதியில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி அழுத்தம் திருத்தமாக வரைஞ்சிக்கோங்க.
இப்படி நீங்கள் வரைகிறது உங்கள் கண்ணுக்கு வந்து தெரியாது தான், வரைகிறோங்கிறது தெரியும், ஆனால் இந்த டிசைன் வந்து தெரியாது. பரவாயில்ல, அதை பற்றிலாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். ஜஸ்ட்டு இந்த பணவசிய பொருளான பச்சை கற்பூரத்தை கொண்டு ரூபாய் நோட்டில் இந்த பணவசிய சிம்பல் நீங்கள் வரைகிறீங்க, அதில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து மீதம் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரத்தை அந்த ரூபாய் நோட்டுக்குள்ளேயே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த ரூபாய் நோட்டை வந்து நீங்கள் சுருட்டி வைங்க. அதாவது நம்ம மடித்து வைக்கிறத காட்டிலும் சுருட்டி வச்சா இன்னும் வந்து பணம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதனால் சுருட்டி வைங்க. அப்படி சுருட்டும் போது நீங்கள் உங்கள்கிட்டருந்து வெளியில் போகிற மாதிரி சுருட்டாமல் உங்களை தேடி வர மாதிரி, அதாவது உள்பக்கமாக வந்து சுருட்டிட்டு வாங்க, உங்களை நோக்கி வர மாதிரி. அதாவது இலையில அப்படி மடித்து வைப்போம் இல்லையா, உறவு வேணும் அப்படிங்கும்போது இந்த பக்கம் நம்ம உள்பக்கமாக தானே மடித்து வைப்போம், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு இதை நீங்கள் சுருட்டுங்க. இந்த பச்சை கற்பூரம் வந்து கீழே விழுகாத மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே வந்து சுருட்டிக்கோங்க. அதன் பிறகு உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் எதில் வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். நிறைய நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம் இல்லையா, அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்துட்டு சொல்லுங்கள். 4 திசைகள்லேருந்தும் பணத்தை ஈர்க்கிறேன், தினந்தோறும் என்னை தேடி பணம் வருகின்றது, தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது, அல்ல குறையாமல் செல்வம் சேர்கின்றது, ஐ ரிசீவ்டு மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி, இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். ஐ எம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட், இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லுங்கள். சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி இமேஜினேஷனும் வந்துட்டு பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ரூபாய் நோட்டை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சம் நம்ம லூஸாக இந்த ரூபாய் நோட்டை சுருட்டி இருக்கிறவங்க போது கீழே வலிக்கிட்டு விழுவதற்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நூலை பயன்படுத்தி இதை சுற்றிக்கிறதுனாலும் தாராளமாக சுற்றிக்கலாம். ஏதாவது ஒரு வெள்ளை நிற நூலோ அல்லது சிவப்பு நிற நூலோ பயன்படுத்தி அதை நீங்கள் வந்துட்டு சுற்றிக்கிட்டீங்கும்போது அந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நகுந்து போகாது, நல்லா டைட்டாக வந்து கிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றி வச்சுருங்க. இந்த காசை இந்த 1 மாதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த செலவுக்குமே வந்து எடுக்காதீங்க, சரிங்களா? இது வந்து எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிகப்படியான பணவரவு வந்து உண்டாகும். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு எடுக்காதீங்க. அதனால தான் நான் வந்து நூலை சுற்றி அடையாளமும் படுத்திக்க சொன்னேன். இப்போ தை மாதத்தின் முதல் தேதி வேணால் நீங்கள் இந்த காசை வேறு ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு, தான தர்மங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னு வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கிற இந்த 10 ரூபாய் நோட்டானது பல கோடியாக உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஏதாவது ஒரு வழி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து காட்டும். அதிகப்படியான வருமானம் வருவதற்கு என்னென்னவெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே வந்து நடக்கும். நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு வந்துட்டு பணம் சேரும். ஏன்னா நம்ம அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இதனுடைய பலன் நமக்கு மிகுதியாகவே கிடைக்கும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் பண்ணலாம், நீங்கள் ஏற்கனவே காலையிலேருந்து 2 சொன்னீங்க இல்லையா, அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்ட்டு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் செய்யலான் இருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். மொத்தத்தில் இந்த நாளில் பணவரவுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க. கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான வருமானம் வந்து பெருகும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.